ம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஒரு வழியாக ஃபைனல்ஸ் இந்தியா vs நியூசிலாந்து இது வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸோட ரிப்பீட்டா இருக்க போகுதா? ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு ரிப்பீட் இட் செல்ஃபா ஆர் இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ரிப்பீட்டா இருக்க போதா அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். யாருக்கு வந்து இன்னைக்கு அப்பர் ஹேண்ட் இருக்க போகுது, யார் வந்து ஃபேவரட்ஸ், யாருக்கு கூட வந்து வீக்னஸ் இருக்கு, என்ன ஏதுன்னா வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி தள்ள போறோம். நான் வந்து போன டைம் எடுத்து வந்ததை விட சரி இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு கரெக்ட் தப்புலாம் எனக்கு தெரியல. நாங்க வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப் வேர்ல்டு. ஸோ ரெண்டு சேனல்ல எந்த சேனலுக்கு வேணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க பேசுறது எல்லாமே கிரிக்கெட் அண்ட் சினிமா தான். ஸோ எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட ரெண்டு சேனல் ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாட்ஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த மேட்சை பத்தி உங்களுக்கு என்ன நீங்க தோணுது? வந்து ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் ஜிபிடி, ஜெமினி கிட்டலாம் கேட்டு ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சது வந்து 23 வேர்ல்ட் கப் அப்போ அந்த வேர்ல்ட் கப் மேட்சுக்கு முன்னாடி வந்து கமின்ஸ் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு பிக்சர். அது பயங்கர வைரலா போச்சு. எக்ஸாக்ட்லி. நேத்து நான் உங்களுக்கு அனுப்புனதும் சோஷியல் மீடியால வைரல் ஆன போட்டோ வந்து ஃபேக்கு. அது ஏஐ. இவனுங்க பரப்புறதுல ஐயோ எனக்கு தலைவலியே வந்துரும் போல. பசங்க போன் எல்லாம் மாத்திருக்கானுங்க. கமெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸும் ஒரே ஆடியன்ஸ், சேனலுக்கு பின்னாடி இருக்க ஆடியன்ஸும் ஒரே ஆடியன்ஸ். டே ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? ஸோ கமிங் டு நாளைக்கு மேட்ச் ப்ரிவியூ பத்தி பாத்தீங்கன்னா ஆனஸ்ட்லி டாஸ் வின் பண்ணி யோசிக்காம பேட்டிங் தான். ஓகேங்களா? வித்தவுட் எனி செகண்ட் தாட். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இன் அகமதாபாத் பாத்தீங்கன்னா 190 to 195 வின்னிங் டோட்டல். ஓகே. அண்ட் நாளைக்கு வந்து அவங்க பிச் கியூரேட்டர் சொன்னபடி ரெட் சாயில் தான் அதிகமா இருக்க போகுது பிளாக்கை விட. இன் சச் கேஸ் டியூ வராது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு அரௌண்ட் 200 கிட்ட அடிச்சு போஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மள்ட்ட அப்பர் ஹேண்ட் இருக்கு. நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட் இருக்கு. அது நான் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க கண்டினியூ சொல்லுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த வேர்ல்டு கப்ல நான் வந்து பார்த்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து நாலு டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுல இன்க்ளூடட் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அந்த சூப்பர் ஓவர் மேட்ச். சப்போஸ் அதை தூக்கிட்டீங்க அப்படின்னா 3 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட். பேட்டிங் செகண்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க. அது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் யார் அப்படின்னா இந்தியா கூட நம்ம இது ஒன்று பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து நான் அடி வாங்கின ஒரு மேட்ச் இதுல அகமதாபாத்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து, அதுலயும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் ரொம்ப ஈஸியா. ஒன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன். இந்த டீம் வந்து மாறிடுச்சு. ஸோ ரெண்டு டைமே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் ரொம்ப ஈஸியா 7 விக்கெட்ஸ் வின் ஒன்று. ஆமா 7 விக்கெட்ஸ் வின் ஒன்று, 9 விக்கெட்ஸ் வின் ஒன்று. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் அது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்க சொன்னது ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்ன்றது நீங்க உங்களுடைய பாயிண்ட் சொல்றீங்க. எனக்கு என்ன அப்படின்னா இதுல அந்த 4 பேர் தோத்துருக்காங்கல்ல, ஐ மீன் அந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் விட்டுட்டீங்க, 3 பேர் தோத்துருக்காங்கல்ல. அது 3 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கனடா, இன்னொன்னு வந்து வெஸ்ட் இண்டீஸ், இன்னொன்னு நெதர்லாண்ட்ஸ். இந்த மாதிரி டீம். அதாவது சேஸ் பண்ண தெரியாம செகண்ட் பேட்டிங் வந்து பண்றப்போ சேஸ் பண்ண தெரியாம எப்படி வந்து அதை கொண்டு போறதுன்னு தெரியாம தோத்து போனதான் இருக்காங்களே தவிர மத்தபடி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம் வந்து எப்படி சேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போறப்போ ஈஸியா, அதாவது ரொம்ப ஈஸியா அகமதாபாத்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு மேபி செகண்ட் பேட்டிங் எடுத்தா நல்லா இருக்குமோ, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங் எடுத்துட்டு செகண்ட் பேட்டிங் எடுத்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. லாஸ்ட் டைம் எப்படி நியூசிலாந்து, அதுவும் முக்கியமா நியூசிலாந்து வந்து பவுலிங் டாஸ் வின் பண்ணா போன டைம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து வச்சு நிமித்தலாமோன்னு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டியூவும் வராது பெருசா, இது வந்து ஸ்பின்னுக்கு டேர்னும் எதுவுமே கிடையாது. அதனால வந்து வச்சு நிமித்தலாமோன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ இது என்னுடைய கருத்து. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 188 ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டிங் எனக்கு ஒன்னு சொல்றான் செருப்பால் அடிக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 164 வந்து எடுத்திருக்காங்க. அதுல நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 ரன்ஸ் கிட்ட வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அது பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஹையஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் கனடா 213 ரன் எடுத்திருக்காங்க. சோ வந்து இது 250 நம்ம சொல்ல முடியாது, வாங்கடையிலேயே 170 180 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லியிருந்தோம். ஆனா 250 அடிச்சு பார்த்தாத மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எப்படி பிச்சு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 213 தான் ஹையஸ்டா இருக்குது. சோ இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 188. அதுல இருந்து ஒரு 15 ரன் கூட போட்டோம் அப்படின்னா 203. 203 அடிச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ உங்களுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்குது. அண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறீங்கன்னா இந்த 200க்குள்ள எப்படியாவது 190 185 வந்து நீங்க ஆப்போனன்ட் சூர்க்கனீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து டாஸ் இத பத்தின ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க. ஆடிங் டு யுவர் பாயிண்ட், நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஷயம் கான்ட்ராடிக்டா இருக்குது. வந்து
ஃபைனல்ஸ்ல சேசிங் வந்து என்னைக்குமே ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது டீம்லயே அந்த ஒரு நான் நின்னு ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறது 2-3 பேர் தான். ஓகே, நீங்க இப்போ லெட்ஸ் சே ஒரு 100 ஏன்னா பிச்சுன்னு சொல்லல, பட் when it comes to ஃபைனல், அதுவும் T20 ஃபைனல்னா ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷர் ஆயிடும். ஓகே, அது உங்க ஹோம் கிரவுண்டா இருக்கட்டும், அவே கிரவுண்டா இருக்கட்டும், அதனால அந்த ஒரு ப்ரெஷரை சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இத்தனை வருஷம் ஐபிஎல் எல்லாம் பார்த்தாலும் இப்ப ரோஹித் சர்மா 5 கப்பு வின் பண்ணதுல ஒரு 4 கப்பு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். அதுவும் அந்த 120 to 140 டோட்டல் தான். சோ அது மாதிரி ஒரு கன் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்களால கேம்ல உள்ள வர முடியும். ஓகே, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சேசிங் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இல்ல அதுக்கு நீங்க எனக்கு இதுவும் தோணுச்சு. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் எனக்கு எப்பயுமே இந்த பிச்சு கிடையாது, நீங்க எந்த பிச்சு எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எடுக்குதுன்றது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இது. ஆனா ஒரு 2 மேட்ச் வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒன்னு ஐபிஎல் இருந்து எடுத்தா சிஎஸ்கே வர்சஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைனல்ஸ் ஒன்னு ஜடேஜா முடிச்சு கொடுப்பாரு. சிஎஸ்கே வர்சஸ் என்ன யாரு ஆப்போனன்ட் அது? குஜராத் ரைட்டர்ஸ். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சுப்பாங்க. அதை விட எல்லாருக்குமே வலி கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சேஸ் அது எப்படி சேஸ் பண்ணா நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் சரசரன்னு போச்சு. அதுக்கப்புறம் நின்னானுங்க, ஹெட்டா இருக்கட்டும் இந்த பக்கம் லபுஷனா இருக்கட்டும் பிரிச்சுட்டானுங்க. ஸோ எனக்கு அதை பார்க்குறப்போதான் நானும் நினைச்சேன், சரி ஓகே இந்த ஸ்டாட் ஓகே, பட் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். பட் இந்த மேட்ச்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே பேட்டிங் செகண்ட் டாஸ் தோத்துட்டு என்ன நீ வந்து சேஸ் பண்ண சொன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி பிச் வைஸ் பாத்தீங்கன்னா இது இல்ல என் டீமுக்கு இதான் ஸ்ட்ரென்த், எனக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஸ்ட்ரென்த்னா அது தெரியல எனக்கு, அது அவங்களுடைய இஷ்டம் தான். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ்ன்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரியே வந்து ஃபேஸ் வைஸ் வந்து எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா 51 ரன் ஆவரேஜா 51 ரன் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 51 ரன்னுக்கு ஒரு விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட் ஆவரேஜா 1.8 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ அட் ரன் ரேட் ஆஃப் 8.5. ஸோ உங்களுக்கு வந்து இது கன்சாலிடேட் ஃபேஸ் தான். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான், ரொம்ப விக்கெட்ஸ் விட்டுறக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல அண்ட் எண்ட் ஓவர்ஸ்ல நிறைய ரன்ஸ் வரது சான்ஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா எண்ட் ஓவர்ஸ்ல அபவ் 10 ஈஸியா வரும். ஆவரேஜாவே 10.12 வந்து ரன் ரேட் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை விட நிறைய ரன் வர சான்ஸ் இருக்கு. ஈஸியா 5 ஓவர்ல 60 இருந்து 70 ரன் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜாவே 8.3 ரன்ஸ் வருது. ஸோ அதை விட அதிகமா வரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு 9 ஓவர்ஸ் இன்டூ 9 ரன்ஸ் போட்டீங்கன்னா 81 ரன்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க போனாலே உங்களுக்கு ஈஸியா வந்து 200 நீங்க காசு படுது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் பிளேல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அண்ட் அதுக்கப்புறம் செட் ஆயிட்டீங்கன்னா வச்சு நீ நிமித்தலாம். அதுல வந்து எந்த விதமான டவுட் கிடையாது. ஏன்னா இது பேட்டிங் பாரடைஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து விக்கெட் ஃபர்ஸ்டே வந்து அந்த இனிஷியல் எப்பயுமே எல்லா கிரவுண்ட்லயுமே இனிஷியல் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குன்னு இருக்கும். அதை நீ வந்து கொஞ்சம் அதை நெகோஷியேட் பண்ணிட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டீங்கன்னா உனக்கு வந்து ஜாலியா நீ ஆடிக்க வேண்டியதான். இதுல வந்து பேட்டிங்ல இப்படி சொல்லியாச்சு. பவுலிங்ல வந்து யார் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எக்கனாமி வந்து 9.03 இருக்கு. அவங்க எடுத்த விக்கெட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல 53 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் அதாவது 26 ரன்னுக்கு ஒன்ஸ் வந்து விக்கெட் வந்து ஒன்று விழுந்திருக்குது. அண்ட் அப்படியே வந்து ஸ்பின் பவுலர்ஸ் வந்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமி ரேட் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 9.03 அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து 9.15. டோட்டல் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 21 தான் எடுத்திருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 53, இவங்க 21 தான். அண்ட் ஆவரேஜ் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 24 ரன்ஸ் ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு விக்கெட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது நல்லா பார்த்தாலே தெரியுது ஸ்பின்னர்ஸால கண்ட்ரோல் தான் கொடுக்க முடியும், அவங்களால வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு விக்கெட் எடுக்க முடியாது. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேஸ் டு டு தி ஜாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ்னு. அண்ட் இதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா வந்து நியூசிலாண்டுக்கு இருக்குமோ, ஏன்னா அவங்களுடைய ஃப்ரண்ட் அட்டாக்கே ஸ்பின்னு தான். ஓகேங்களா, அவங்க ஒரு சாலிடா ஒரு 12ல இருந்து 13 ஓவர் அவங்க ஸ்பின்ல மூவ் பண்ண பார்த்துருந்தாங்க இது வரைக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான் அவங்க அடி வாங்குவாங்களோன்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஓகே, ஏன்னா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஃப்ரண்டா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு 3 பேர் இருக்காங்க, தூபே 4வது. ஓகே, நீங்க நடுவுல அவரை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா தூபே வேலை சேர்க்காதீங்க. அவன் போன மேட்ச் அவன் 30 ரன் கொடுத்துருக்க வேண்டியது தப்பிச்சிட்டான். தூபே இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப், பும்ரா 3 பேரும் 12 ஓவர்ஸ் போடுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி அங்க 12 ஓவர்ஸ் போடுறதுக்கு ஆள் இல்ல. நீங்க போட்டாலும் அடி விழும். ஓகே, சோ அவங்க ஸ்பின்ல ஆபரேட் பண்றதுனால அங்கதான் நியூசிலாந்து மிஸ் பண்ணுவாங்களோ என்னோட கெஸ். நம்ம அடுத்து எந்த டாபிக் போகணுமோ போய்க்கலாம்.
அடுத்து நம்ம போறது பாத்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11. நீங்க சொல்றதுக்கு தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி பிளேயிங் 11 பார்த்துட்டு யாருக்கு ஓகே, ஓகே. என்னென்ன வீக்னஸ் இருக்கு இப்படி என்னன்றதை வந்து பார்ப்போம். பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா இந்தியா சேம் அதே தான். நியூசிலாந்துக்கு மட்டும் தான் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் இந்தியா பிளேயிங்ல அதே தான். சாம்சன் டு ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸ்கை நம்பர் 4, திலக் 5, ஹர்திக் 6, துபே 7, அக்சர் 8, சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப், பும்ரா. இதுதான் வந்து அவங்களோட 11 இருக்கும். ஆனா அப்படியே நியூசிலாண்டு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சேம் 11 தான். ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் ஓப்பனர்ஸ், ரவீந்திரா 3, சாப்மன் 4, பிலிப்ஸ் 5, மிச்சல் டேரல் மிச்சல் 6, சாட்னர் 7, மெக்கான்ஷி வந்து 8, லாக்கி ஃபர்கூசன் 9, மேட் ஹென்ரி 10. இன் பிளேஸ் ஆஃப் நிஷம் டெஃபினெட்லி ஐ வில் பிளே ஜேமிசன். ஏன்னா நீங்க சொன்னதுதான், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வீக்கா இருக்கிறது வந்துட்டு நியூசிலாந்து சைட்ல தான். ஏன்னா இப்போ நிஷம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லாக்கியும் மேட் ஹென்ரி மட்டும் தான் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. மற்ற எல்லாமே ஸ்பின்னர் தான். சாண்டர் ஸ்பின்னர் தான், மெக்கான்சி ஸ்பின்னர் தான், பிலிப்ஸ் ஸ்பின்னர் தான், சாப்மேன், ரவீந்திரா 5 ஸ்பின்னர் இருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் லைன்லயே வந்து 4 பேர் போடுவாங்க. மீதி ஒரு ஆளை வந்து சாப்பான பெருசா கண்ணிலே காட்டல. சோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பால் எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா மெக்கான்ஷி வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. அவரும் டீசெண்டா ஆடக்கூடிய ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு தூபே மாதிரி தான் அவரும். அதாவது துபே வந்து 20 ரன் அடிக்கிறாங்க, இவரால 20 ரன் அடிக்க முடியும். சோ உங்களுக்கு வந்து அதுக்கு மேல உங்களுக்கு ஜிம்மி நிஷம் வந்து உங்களுக்கு அடிக்கிறத விட ஜிம்மி நிஷம் இஸ் ஆஃப் நோ யூஸ், லிட்டரலி நோ யூஸ். அவர் அதுக்கு பதிலா நீ வந்து ப்ராப்பர் ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்த, நீ டஃபியை கொண்டு வந்தாலும் சரி. ஏன்னா டஃபி ஏன்னா திரும்ப மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் நடந்துருச்சு இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும். இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அதுல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா டஃபி நிறைய எடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு வந்து வீக்னஸா இருந்திருக்காரு. அப்போ ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த வேர்ல்டு கப்ல அடிச்சானுங்க. பட் ஸ்டில் அந்த இதை நீ யூஸ் பண்ணி கூட்டு வந்தாலும் சரி, இல்ல ஜேமிசன் ஹைட்டை நீ யூஸ் பண்ண போற, எனக்கு வந்து சாம்சனுக்கு ஒரு ஷார்ட் பால் போடணும், இல்ல வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஷார்ட் பால், தூபேக்கு ஒரு ஷார்ட் பால் போடணும், இந்த மாதிரிலாம் யோசிச்சு கொண்டு வர அப்படின்னா நீ ஜேமிசனை கொண்டு வரலாம். என்னோட சாய்ஸ் வந்து ஜேமிசனா இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சேஞ்ச் இருக்கும் இந்த 11ல? ரெண்டு சேஞ்ச் தான், 2 பிளேயிங் 11ல. அதான் ஒரு சேஞ்ச் என்னன்னா, இப்போ வந்து பயங்கரமா காலையில இருந்து இல்ல, நேத்து காலையில இருந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்தியன் டீம்ல வந்து வருணை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, குல்தீப்பை கொண்டு வருவாங்களா அப்படின்ட்டு. அந்த ஒரு இல்ல அது ஒரு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த ரூமர்ஸ். அது வந்து ஒருவேளை வருண் ரீப்ளேஸ் ஆவாரா, குல்தீப்பை கொண்டு வருவாங்களா ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆடிங் டு யுவர் பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீஷமை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஒரு மாதிரி ஸ்லோவர்ஸ் நிறைய போடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் குட்டி, ஓகே, மிட் விக்கெட் அண்ட் டீப் ஸ்கொயர் லெக் வந்து ஐ மீன் மிட் விக்கெட் அண்ட் டீப் ஸ்கொயர் கொஞ்சம் பெருசு. நீங்க அப்படி அடிக்க போய், ஏன்னா பிரேவிஸும் நேஷம்ட்டு தான் அவுட் ஆவாரு. ஒரு மாதிரி ஹாஃப் வாலி அவுட் சைட் ஆஃப்ல அவுட் ஆவார். அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீஷம் இருப்பாரு. ஏன்னா நீங்க வந்து ஜெய்மிஷன் கேன் போல் ஃபாஸ்ட், ஓகே, ஆனா ஒரு பேட்டிங் டெப்த் கொடுக்கறது நீஷம் தான். அதனால அந்த ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால நீஷம் ஆடுவார். ஏன்னா ஃபைனல்ல போய் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. எனக்கு ஆனா அந்த எப்பயுமே நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்ல போய் தோக்கிறது வந்துட்டு இந்த எய்தர் இந்த 1 or 2 சேஞ்சஸ்ல வந்து அவங்க அந்த ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணாமலே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில போய் மிகப்பெரிய ஒரு ஆப்பா ஒன்று அமையும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து அந்த ஜிம்மி நிஷமா இருக்குமோ. ஏன்னா போன டைமே அந்த நீங்க சொன்னது கரெக்ட், பிரேவிஸ் வந்து விக்கெட்டை விட்டார். அது மட்டும் அந்த ஒரு பால் மட்டும் அவர் பார்த்து ஆடி இருந்தாருன்னா 30 ரன் அந்த ஓவர்ல போயிருந்திருக்கும். அந்த ஒரு பால் மட்டும் பார்த்து ஆடினா 30 ரன். ஏன்னா அடுத்த ஓவர்ல 20 ரன் பிளஸ் அடிச்சிருந்தாங்க, வச்சு கீழ்ச்சிட்டாங்க. உங்களால வந்து ஜிம்மி நிஷமை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா 2 ஃபாஸ்ட் பவுலரோட உங்களால போகவே முடியாது. ஜிம்மி நிஷமா ஒரு 3வது ஃபாஸ்ட் பவுலர் நீங்க நம்பி போகவே முடியாது. ஏன்னா லாக்கி ஃபர்கூசனும் மேட் ஹென்ரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓப்பனிங் ஸ்பின்னர் நீங்க எடுத்து வரீங்க, நீங்க வந்து ஒரு மெக்கான்ஷி எடுத்துட்டு வரீங்க, சாண்டர் எடுத்துட்டு வரீங்க, இல்ல பிலிப்ஸை கூட நீங்க போட வரீங்க ஆஃப் ஸ்பின் வேணும்ன்றதுக்காக. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல உங்க மிடில் ஓவர்ஸ்லயும் சரி, நீங்க ஓப்பனிங் ஐ மீன் அந்த கூட போடுறதுக்கு ஒரு ஆள் வந்து இன்னும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் 2-3 பேர் கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது தரமான 3 பேர் அடி வாங்குறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் அர்ஷதீப்புமே அடி வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 2 பேர் வச்சுட்டு போறதுன்றதுலாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதுதான் எனக்கு தெரியல, இது பண்ணா அவங்க ஜெயிக்கலாம்னு எனக்கு தோணுது. மேபி பண்ணுவாங்களான்றது அவங்க கையில தான். நம்ம வந்து இங்க எல்லாமே பண்ணா நல்லா இருக்கும், ஜெயிக்கலாம், போகலாம், வரலாம்ன்றதான் வந்து பேசுறோம். இதுதான் இப்போதைக்கு வந்து பிளேயிங் 11 இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், யாருக்கு யாரு வந்து மேட்ச் அப்பா இருப்பாங்க, யாரு வந்து எதுக்கு வீக்னஸ் அப்படின்றத போக போறோம். நீங்க சொல்லுங்க, இந்தியன் டீம்ல இருந்து ஆரம்பிங்க. இந்தியன் டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ அந்த டாப் 3 பேரா போலாமா, இல்ல பிளேயரா போலாமா? இல்ல இது நான் இப்படி சரி ஓகே 2 பேரும் பண்ணலாம். இந்த எப்படி சொல்ல, நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இந்த பிளேயருக்கு இவங்களும் வீக்னஸா இருப்பாங்கன்ற மாதிரி எழுதியிருக்கேன். நம்ம வந்து இப்படி போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பேர் கம்பாரிசன் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு பிளேயருக்கும் வந்து என்னென்ன வீக்னஸ்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதனால எந்த 2 பிளேயரை நம்ம சூஸ் பண்றோம், இவங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க. ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் இந்தியால கன்னு டாப் 3ன்னு சொல்றதா இல்ல அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அபிஷேக் சர்மா, கிஷன், சஞ்சு சாம்சன். ஓகே, அதே 66.66% ஸ்ட்ராங் அவங்க. ஓகே, கிஷனும் சஞ்சுவும் இஸ் இன் சம்ம ஃபார்ம். ஓகே, மூணாவதா ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை பத்தி பேசினாலே அடி விழுது. ஓகே, ஸோ லைக் பீப்புளோட ஒர்க் பார்ட் என்னன்னா, ஆர் வி சோ ரூட் டுவர்ட்ஸ் அபிஷேக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா நம்மள்ட்ட வந்து ஸ்டாட்ஸ் பேசுது. ஓகேங்களா, பெரிய மேட்ச் வந்தாலே அவர் ஆட மாட்டாரு, முக்கியமான மேட்ச்ல ஆட மாட்டாரு. சின்ன பையனா இருக்கிறதுனால ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகேவா, அது எப்படி மெச்சூர்டா ஹேண்டில். நேத்து ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வில்ஜாக்ஸோட செகண்ட் ஓவர்ல வந்து வில்ஜாக்ஸோட செகண்ட் ஓவர்ல தான் அவுட் ஆவாரு. ஓகே, வில்ஜாக்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து 2 கட்டு அவுட் சைட் ஆஃப் கட் பண்ணி 4 போகும். அப்ப வந்து அந்த ஓவர் முடியும் போது சாம்சன் வந்து இப்படி சொல்லுவாரு, பொறுமையா ஆடு, பாத்துக்கலாம், பொறுமையா ஆடு அப்படின்னு காட்டுவாரு. பட் அகேன்ஸ்ட் இட் அவருடைய ஈகோ வந்து அவரை வின் பண்ணிருச்சு. நம்ம போலாம், நம்ம அவருடைய அதே பார்ட் கால்ல ஸ்பின்னு போடுறாங்க, அவுட் ஆயிடுறாரு. சோ இதெல்லாம் நியூசிலாந்து பார்த்துட்டு டெஃபினட்டா வந்திருப்பாங்க டார்கெட் பண்றதுக்கு. ஏன்னா எப்போ ஒருத்தன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கானோ அவன் தான் இந்த மாதிரி ஃபைனல்ல ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதனால தே வில் அகேன் கம் வித் தி சேம் விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் நியூசிலாண்டோட டாப் 3 பாத்தீங்கன்னா ஸ்டைஃபர்ட், ஃபின் ஆலன், ரவீந்திரா. இங்கேயும் அதே பிரச்சனை தான், 2 பேரும் கன்னு. ரவீந்திரா வந்து ஓவர்ல பெருசா பேட்ல ஷைன் ஆன மாதிரி எனக்கு தெரியல இந்த சீசன்ல. சோ இட்ஸ் லைக் ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, எஜிக்கவே முடியாதபடி. இங்கேயும் 3 பேர்ல 2 பேர் ஸ்ட்ராங், இங்கேயும் 3 பேர்ல 2 பேர் ஸ்ட்ராங். சோ அதனால இட்ஸ் லைக் ஐம் ஈக்குவலிங் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அப்படிதான் இருக்குது. இந்தியா சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சாம்சன் அண்ட் இஷன் கிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் இது வரைக்கும் ஓப்பனர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா பயங்கரமான பார்ட்னர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நோலாஸ்ல ஒன்று அடிச்சாங்க, அது கனடா கூட ஏதோ ஒன்று சின்ன டீம் கூட அடிச்சாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான பார்ட்னர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் வந்திருக்கு. ஸோ அது பாத்தீங்க, சவுத் ஆப்பிரிக்கா கூட ஏன் நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவங்க கிட்ட பவுலர்ஸே இல்ல, விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரியே இல்ல, எல்லாரையும் வச்சு பிரிச்சானுங்க. ஸ்பின்னர் கிடையாது, உங்களுடைய லீட் பேசர் ரபாடா தான் உங்களுடைய மிகப்பெரிய வீக் லிங்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து வச்சு பிரிச்சுட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சாம்சன் அண்ட் இஷன் கிஷன் நிறைய பேர் ஆடிருக்காங்க. இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஆளையும் அடிச்சிருக்காங்க, ஓவர்டன் மாதிரி ஆளையும் அடிச்சிருக்காங்க, சாம் கரன் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேட்சும் சரி வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துருங்க, மற்றபடி வந்து பாகிஸ்தான் மாதிரி பிளேயர்ஸ் கூட வந்து ஆடிருக்காங்கன்றப்போ அந்த ஸ்லைட் ஏஜ் இருக்கு. பட் அதுக்காக இந்தியா வந்து சூப்பர்னு சொல்லிட முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 2 பேர் ஈக்குவல் தான். இதுலயும் நீங்க சொன்ன மாதிரி தான், இதுல 2 பேர் நின்னா மேட்சை முடிச்சிருவான், அதுலயும் 2 பேர் நின்னா மேட்சை முடிச்சிருவான். சோ அதுதான் வந்து ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இல்லனா அப்படியே அகைன்ஸ்டா போய் இங்க அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அங்க ரவீந்திராவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். வி நெவர் நோ. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு எந்த நிலைமையில இருக்காங்களோ அதை வச்சு சொல்றது. சோ அது ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் 3 பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 3 நான் யார் எடுத்திருக்கேன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, தூபே. ஓகே, இது ஒரு கன்னான ஒரு நெக்ஸ்ட் 4. ஓகே, ஈஸியா இந்த எட்ஜ் வந்து இந்தியா கொடுக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், சாம்பன், டேரல் மிச்சல், நீசம் இல்ல சாட்னர், நீங்க யாரு படம் அங்க ஒரு மாதிரி கன்னா இருக்குது. சூர்யா, திலக்கு, ஹார்திக்கு, துபே. அண்ட் ஒருத்தர திலக் வர்மா இந்த இடத்துல பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். என்னதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் சரியா வரலனாலும் ஜிம்பாப்வே மேட்சுக்கு அப்புறம் அவர் ரொம்ப கீழே இறக்கி விட்டு அவர் ஒரு மாதிரி பினிஷர் மாதிரியே ஆயிட்டாரு. இப்ப போன மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ச்சரை வந்து ஒரு 3 6 அடிப்பாரு. ஓகே, அதெல்லாம் வந்து லைக் ஈவன் தோ யூ சேஞ்ச் மை ரோல், ஐம் ஓப்பன் டு ஷிஃப்ட் மை கியர்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு டைம்ல 1 டவுன் ஆட்டு இருந்தாரு, 1 டவுன்ல பயங்கர ஃபியூரியஸா ஆட்டு இருந்தாரு. ஒரு டைம்ல அதே 1 டவுன்ல ஹேங்கர் ஆட சொன்னாங்க, அதுக்கும் அடாப்ட் ஆனாரு. சோ இப்போ வந்து ஒரு மாதிரி இப்போ 2 டவுன்ல வந்து சூர்யா வந்து அகைன் ஹார்திக் வந்து தூபே வந்து அப்புறம் திலக் வர்மா வந்தாலுமே ஹி இஸ் ரெடி டு லைக் முதல் பால்ல இருந்தே அடிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு அவர் கியரை ஷூட் பண்ணது இந்தியாவுக்கு அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ லெட்ஸ் சே ஃபினிஷிங்கே ஒரு 3 ஃபினிஷர் இருக்க மாதிரி இருக்கு, தூபே, ஹார்திக் பாண்டியா அண்ட் திலக் வர்மா.
அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா தே ஆர் yet டு ப்ரூவ் தேர் ஃபினிஷிங் செட்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நியூசிலாந்து வின் பண்ணுது இந்த டோர்னமெண்ட்ல. நியூசிலாந்து வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணுதுன்னா 90% அதுக்கு ஸ்ட்ரைஃபுட்டில் ஆல்னு ஒரு ரீசனா இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அந்த 2021 சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி தான் ருத்ராஜ் அண்ட் ஃபேஃப் ரெண்டு பேர்ல ஒருத்தன் நின்னா மேட்ச் முடியும். ஒருவேளை ரெண்டு பேரும் சொதப்பிட்டாங்கன்னா அங்க ஒரு செக் இருக்கும். இப்போ லெட்ஸ் சே நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ஆலனும் ஸ்ட்ரைஃபர்ட்டும் ரெண்டு பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆடுறாங்க, ஒரு சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் டீமை பில்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஸ்கோரை செட் பண்ண முடியுமானா ஆனஸ்ட்லி இப்போ இருக்க நியூசிலாண்டோட எக்ஸ்போஷருக்கு முடியாது. ஏன்னா மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸே ஆகல. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ல வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க நம்ம அடிக்கணுமா இல்ல நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுமா இல்ல நம்ம அதை டெத் ஓவர்ல பார்த்து, அந்த பிரச்சனை தான் ஸ்ரீலங்கா கூட ஆச்சு. ஓகேவா, ஸ்ரீலங்கா கூடயும் ஃபின்னாலனும் அவுட்டு ஸ்ட்ரைஃபர்ட்டும் அவுட்டு, அப்படியே போயிட்டு மொத்த ப்ரெஷரை சாண்டர் மேல வச்சாங்க. லைக் நல்ல வேளை சாண்டர் அடிச்சு கொடுத்தாரு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாளைக்கு வந்ததுன்னா நியூசிலாந்து மிடில் ஆர்டர் கண்டிப்பா தடுமாறும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஐம் கிவிங் ஹெட்ஜ் ஆன் இந்தியா சைடு. அண்ட் உங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்துக்கு. இது எட்ஜ் வந்து பயங்கரமான தாறுமாறு எட்ஜ் வந்து இந்தியா பக்கமே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா டேரல் மிச்சல் இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். பிலிப்ஸ் வந்து அடிக்கிறாரு, பட் ரொம்ப ரேரா அடிக்கிறாரு. சாப்மேன் வந்து நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. அவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கன்னா இருந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் காணாம போயிட்டாரு. சாண்டர் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி இவனுங்களை இறக்குறதுக்கு நானே நம்பர் 4ல இறக்கிருக்கலாம் போலன்ற மாதிரி டென்ஷனாக வந்து அடிச்சுக்கிட்டு நம்பர் 4 வந்திருந்தாரு. ஆமா, அது பட் அவர் ஒரு மாதிரி ஃபியூரியஸா இருக்காரு. அவர் பேட்டிங் ஆர்டர் மேல ஃபியூரியஸா இருக்காரு. பட் ஸ்டில் இப்போ நியூசிலாந்து வந்து சேஞ்ச் நியூசிலாண்டா இருக்காங்க. பட் இன்னும் டெஸ்ட் பண்ணப்படலை. லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவனுங்களே மேட்சை முடிச்சிட்டானுங்க. டிம் சைஃபர்ட் ஃபின்னாலே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து மிடில் ஆர்டர் வந்து டெஸ்ட் பண்ணப்படாமலே இருக்குது லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் மெக்கான்ஷியா இருக்கட்டும், மேபி ஜிமினிஷமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓகே தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அக்சர் இன்னும் ஒரு ஆள் வந்து இன்னும் அவர் வந்து பேட்டிங்கே வரமாட்டேங்கிறாரு. அவர் அக்சர் பட்டேலுக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் மிஞ்சி போனா ஒரு 4-5 பால் தான் வந்து கிடைக்குது. அவரால இந்த 7 பேர் 6 பேரை தாண்டி 7 பேர் கன்னா இருக்காங்க. ஆமா, சோ அதனால வந்து பயங்கர எட்ஜ் ஃபார் வந்து இந்தியா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் அந்த பக்கம் ஆல்ரவுண்டர்ஸ். சொல்லுங்க. அது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி பார்க்கணும்னா இங்க வந்து ஃப்ரண்ட் லைன் ஆல்ரவுண்டர் தூபே ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர். நம்ம அவரை பத்தி அப்புறம் பேசுவோம். ஃப்ரண்ட் லைன் ஆல்ரவுண்டர் வந்து அக்ஷாரு, ஹர்திக். ஓகேங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்டர் மட்டும் தான். சாண்டர், ரவீந்திரா, லெட்ஸே ரவீந்திராவும் சொல்லி ரவீந்திரா கண்டிப்பா ஒரு 4 ஓவர் போடுறாங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு கன்சர்ன் வந்து அகமதாபாத். நீங்க ஓவரால் அந்த ஸ்டார்ட் எடுக்காம அகமதாபாத் மட்டும் நல்ல பாப்புக்கு ஹோம் கிரவுண்டு. ஓகேங்களா, அண்ட் ஹார்திக் பாண்டியா எனி கிரவுண்டு பிளேயர். அவரு அகமதாபாத்ல கேப்டன் வந்து கப்லாம் அடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன அவருக்கு தெரியாத பிட்ச் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து அண்ட் சாண்டரும் ஸ்பின்னரு, ரவீந்திராவும் ஸ்பின்னரு. ஓகேங்களா, அந்த விஷயத்துலதான் அவங்க அடி வாங்குவாங்க. மேபி சாண்டர் நல்லா டீசெண்டா போட்டாலும் ரவீந்திரா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதோடைய கான்ட்ரடிக்ட் பாயிண்ட் வந்து நல்ல டோர்னமெண்டா போயிட்டு இருக்கு. இப்ப நல்ல டோர்னமெண்ட் இருக்கவங்க ஏதாவது ரொம்ப டெட் ரப்பர் பிட்ச் கொடுத்தாலும் அவங்க நல்லா போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வந்து எனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐ எம் கிவிங் எட்ஜ் டுவர்ட்ஸ் இந்தியா. ஏன்னா இங்க இருக்க ஆல்ரவுண்டர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் இல்லாம தே ஆர் மேட்ச் வின்னர்ஸ். கரெக்ட். ஓகே, அவங்க வந்து டீமுக்கு ஒரு பாயிண்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க டீம் நின்று வின் பண்ணி கொடுப்பாங்க. சாண்டர் என்னதான் பண்ணாலும் நான் வந்து இஸ் சாண்டர் லைக் பீயிங் என்ன சொல்றது டூ டெண்டபிள். ஓகே, எனக்கு அதுதான் 4 ஓவரும் போடணும். ஒரு 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 கொலாப்ஸ் ஆனாலும் வந்து இறங்கி நிக்கணும், டெத்லயும் நான் அடிக்கணும்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றதுனால சாண்டருக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுமோன்னு தோணுது. அதனால ஐ அம் கிவிங் தி எட்ஜ் டுவர்ட்ஸ் இந்தியா. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த நீங்க மேட்ச் வின்னர்னு ஒரு வேர்ட் சொன்னீங்களா, அது கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், அகைன்ஸ்ட் எனி டீம் நம்ம வந்து கொடுக்கலாம். இது ரவீந்திரா வந்து பவுலிங் நல்லா போறாரு, சாண்டர் பவுலிங் நல்லா போறாரு, சாண்டர் ஈவன் பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு. பட் ரவீந்திராவோட பேட்டிங்ல இன்னும் இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் அக்ஷர் பட்டேல் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் வந்து இன்னும் ரொம்ப நாளா டெஸ்ட் பண்ணப்படாம அவருக்கு பேட்டிங்கே வராம மேபி ரஸ்டியா இருக்கலான்ற ஒரு மேபி ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்கையோட கேப்டன்சில அக்ஷர் பட்டேலுக்கு கோட்டா முடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவர் 4 ஓவர் போட விட மாட்டேங்கிறாங்க. அதுவுமே ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் ஸ்டில் கேலிபர் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் தான், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா தான். பட் எனக்கு என்னன்னா அகமதாபாத் பிச்சில் வந்துட்டு பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒன்றும் அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஆனா
இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்தியா கூட பாத்தீங்க அப்படின்னா மார்க்ரமும் நம்ம மகாராஜன் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. விக்கெட்ஸ் காலம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து பயங்கரமா கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்தது அவங்க தான். அந்த மாதிரி இவங்க வந்து இன்டெலிஜென்ட் பவுலர்ஸ். சாண்டர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் பவுலர். அவர் எப்படி கோடு போட்டு கொடுக்குறாரோ ரவீந்திரா அப்படியே ரோடு போடுவார். போன மேட்ச் நம்ம பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. அதனால மேபி ஸ்லைட் ஏஜ் அண்ட் அகைன் வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. ஒரு அபிஷேக் சர்மா இருக்கட்டும், இஷன் கிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து வீக்னஸ் இருக்குது. மேபி அதனால ஸ்லைட் ஏஜ் இந்த டோர்னமெண்ட் வச்சு பாக்குறப்போ மேபி இந்த ஆப்போனன்ட்ஸோட இந்த மேட்சப்ஸ் வச்சு பாக்குறப்போ ஸ்லைட்டா மேபி சாண்டனர் அண்ட் ரவீந்திராவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோன்னு தோணுது. அதுக்கு ஒரு காரணம் கையோட கேப்டன்சியுமே, அதுதான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பார்க்கணும்னா அங்க ஒரு டெமி காட் இருக்கு, ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, அந்த ஒரு கம்பேரிசன் பாக்ஸ்குள்ளே வரமாட்டாரு. அவரோட 4 ஓவரும் ஒரு வேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா அவருடைய 4 ஓவர்ஸ் பயங்கர, எனி பேட்டிங் ஆனா அவரோட 4 ஓவர்ஸ் குரூஷுவல். ஓகேங்களா. ஹர்ஷ்தீப் சிங் வந்து என்னதான் வந்து போன மேட்ச்ல பயங்கரமா அடி வாங்கினாலும் நாளைக்கு அவரு ஒன் ஆஃப் தி பும்ராக்கு வந்து ஒரு மாதிரி டஃப் கொடுக்குற. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு மேட்ச் பயங்கரமா போடுவாரு, ஓகே, ஒரு மேட்ச் பயங்கரமா சொதப்புவாரு. ஓகே, இங்கிலாந்து யார் கூட மேட்ச் நடந்தது? வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் கூட டெத்துல செம்மையா போட்டாரு. நான் வந்து 20th ஓவர் நிறைய ரன் போகணும்னு நினைச்சேன். 20th ஓவர் பயங்கரமா ஸ்டாப் பண்ணாரு. சோ இட்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் அன்பிரெடிக்டபிள். ஸ்டார்டிங் நல்லா போட்டாருன்னா பயங்கரமா கொண்டு போயிருவாரு, இல்ல ஸ்டார்டிங் அடி வாங்கினாருன்னா பயங்கரமா அடி வாங்குவாரு. ஓகே, சோ ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஓகே, அவங்களுக்கு இப்போ ஹர்தீப் சிங் பாண்டியாக்கும் பும்ராக்கும் வந்து அந்த மேட்ச் ஜெயிக்கிற வெறியெல்லாம் போலிங் போடுவாங்க. நம்ம ஓவர்ல போயிடக்கூடாது. ஆனா அதே மாதிரி 18th 19th இங்கிலாந்து கூட 2 ஓவரும். ஓகே, அண்ட் அந்த பக்கம் நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா லாக்கி ஃபர்கியூசன், வேற யார் இருக்கா? லாக்கி ஃபர்கியூசன், மேட் ஹென்ரி அண்ட் நீஷம் ஆர் ஜேமிசன். சோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது மாதிரி ஒரு இவங்கெல்லாம் ஹிட் த டெக் பவுலர், ஒரு லார்ட்ஸ், ஒரு மெல்பர்ன்ல மாதிரி போடுற ஒரு பவுலர்ஸ். அதனால இங்கெல்லாம் பயங்கரமா அடி வாங்குவாங்கன்னு தோணுது. ஓகே, ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல ஃபர்கியூசன் இருக்கும் போதே இதே ட்ராக்ல அடி வாங்கியிருக்காரு நிறைய தடவை. அந்த ஒரே கன்சர்ன் தான் எனக்கு, தே கான் ஸ்டாப் த ரன்ஸ் மாதிரி தோணுதோ. ஏன்னா அவங்க வந்து இப்போ 5 ஓவர் இருக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு. 5 ஓவர்ல 60-65 ரன் இருந்தாலும் இவங்களுக்கு மேக்சிமம் ஓவர் இருந்தாலும் இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்டோன்னு தோணுது. ஏன்னா லைக் ஃபர்கியூசன் பிரில்லியண்டா பவுலிங் போடுவாரு. அந்த சப்ஸுக்கு போட்ட பால் எல்லாம் பயங்கர பிரில்லியண்டா இருந்தது. ஆனா அந்த ரன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பவுலர் டீம்ல வேணும். ஓகே, இவன்ட்ட கொடுத்தா நிக்கும் அப்படின்னு நம்ம பும்ராவை நம்பி கொடுக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி இப்போ ரிக்வயர்ட் ரேட் வந்து 10-11 போகுது. எனக்கு 6 ரன்னு 7 ரன்னுக்கு மேல இந்த ரன் வரக்கூடாதுன்னா நீங்க அப்படி ஒரு பவுலர் வந்து நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் இல்லையோன்னு தோணுது. இங்க பும்ரா இருக்கிறதுனால ஹானஸ்ட்லி எட்ஜிங் டுவர்ட்ஸ் இந்தியா தான். நீங்க சொல்லுங்க. எனக்கும் சேம் தான். பீயிங் ஹர்திக் பாண்டியா, பீயிங் ஹோம் டவுன் பாய், ஹோம் டவுன் கிடையாது, குஜராத்துக்காக நிறைய விளையாண்டுருக்காரு, 2 வருஷம் வந்து விளையாண்டுருக்காருன்றதுனால அவருமே வந்து பயங்கரமா வந்து இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருப்பார். நம்ம வந்து நிறைய டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பேசுறப்போ வந்து ஹர்திக் பாண்டியா மறந்துடுவோம். பட் ஹி இஸ் ப்ரூவிங் எட் அண்ட் அகைன். லைக் நிறைய டைம் ரன்ஸ் போயிருக்காரு. பட் வந்து முக்கியமான மேட்சஸ்ல, முக்கியமான குரூஷியல் ஓவர்ஸ்ல லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 90th ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு, மேட்சே வந்து மாத்தி விட்டுச்சு. அந்த மாதிரி வந்து இந்த டைம் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா எனி டே. அண்ட் ஹர்ஷ்தீப் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து அவரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா அப்படின்னா ஓப்பனர்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால அவரால் பண்ண முடியும், ஸ்விங் பண்ண முடியும், இனிஷியல் அந்த ஸ்விங் அந்த மூவ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேமிசன் இருந்தா மேபி தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஜேமிசன் இல்லைன்னா கண்டிப்பா இவங்களுக்கு எட்ஜ் கொடுக்கவே முடியாது. 0% நான் கொடுப்பேன். இவங்களுக்கு வந்து எட்ஜே கிடையாது. ஜேமிசன் இருந்தால் வேணா அவர் அந்த ஹைட். ஏன் அப்படின்னா நான் வந்து இங்க ஸ்டாட்ஸ் பாக்குறப்போ அதிகமா விக்கெட்ஸ் எடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்கிடியும் யான்சன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் நிறைய இங்க விளையாண்டுருக்காங்க. 11 விக்கெட்ஸ் எடுத்துக்காங்க. இங்கிடி 11 விக்கெட், யான்சன் 11 விக்கெட். ஏன்னா யான்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஹைட் யூஸ் பண்ணி போடுவாரு, இங்கிடிக்கும் நல்ல ஹைட் இருக்குது. அண்ட் அந்த பால அப்படியே ஸ்லோ திருப்பி போடுவாரு. ஜேமிசனால ஓரளவுக்கு அதை பண்ண முடியும். அவர் ஃபாஸ்டாவும் போடுவாரு, ஓரளவுக்கு அவரோட ஹைட் யூஸ் பண்ணி நல்லா போட முடியும். அவர் டால் ரிலீஸ்ன்றதுனால அந்த காரணத்தினால மேபி அவங்க கொஞ்சம் நல்லா போடலாம். ஆனா பட் வந்து நோவேர் நியர் பும்ரா, ஹர்திக் அண்ட் ஹர்ஷ்தீப். ஸோ எட்ஜ் வந்து அவங்களுக்கு தான்.
ஸோ அடுத்து ஸ்பின்னர்ஸ் நீங்க ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பின்னர்ஸ் வந்து சாட்னர் ஒரு பக்கம், ரவீந்திரா ஒரு பக்கம், மெக்கான்ஷி ஒரு பக்கம். இது போகாதுன்னா கிளென் பிலிப்ஸ் லாரியா நான் வந்து கொண்டு வரேன். அது இல்லாம சாப்மேன் இன்னும் போடாமலே வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா கூட வந்து வச்சிருக்கலாம். ஆனஸ்ட்லி எட்ஜ் நியூசிலாந்துக்கு தான், யோசிக்கவே கூடாது. ஆமா. ஆனா இந்த கிரவுண்ட்ல என்னன்னா இங்க ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஸ்பின்னர்ஸ்க்கு எட்ஜ் நியூசிலாந்துக்கு ஆனஸ்ட்லி கொடுக்கலாம். ஆனா இங்க ஸ்பின் ஒர்க் ஆகல. நீங்க வந்து ரன் ஒருவேளை இப்போ லெட்ஸ் சே அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அதுல மகாராஜ் 3 விக்கெட் எடுத்தாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நீ கிளியர் பண்ண போய் அவுட் ஆவ. ஓகே, நீ வந்து அடிக்க போய் அவுட் ஆவ. அப்படி வந்து ரவீந்திராக்கு ஒரு 3 விக்கெட் இல்ல 4 விக்கெட் வரலாம். அப்படி வந்தா உண்டு தவிர இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனலா ஒரு கூகுளி போட்டு போல்ட் எடுக்கிறது அப்படி எதுவுமே வாய்ப்பு இல்ல. they can give a control, அவ்வளவுதான். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆளுக்கு 2 ஓவர் போட்டா போதும். சாண்டா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணட்டும். இவரு மெக்கான்ஷி ஒரு 2 ஓவர், ரவீந்திரா ஒரு 2-3 ஓவர், இந்த மாதிரி ஆமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து பாத்துக்கலாம். தே ஹேவ் வெரைட்டி. உங்களுக்கு வந்து 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வச்சு பிரிச்சிருவாங்க. அது நான் வரேன், யாரால அடிக்க முடியும், யார் அடிக்கணும்ன்றதுக்கு நான் வரேன். பட் வருண் சக்கரவர்த்தி கேன் கோ ஃபார் ரன்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிளேயர்ஸ்ல வேணா எட்ஜ். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். சாம்சன் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இதுல வந்து 3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதுல 2 மேட்ச் கடைசியா வந்தது. அதுக்கு முன்னாடி நபிவியா கூடயோ ஏதோ ஒரு டீம் கூட வந்து ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஸ்டாட் நான் பெருசா எடுக்கல. பட் சாம்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து T20 சீரிஸ்ல இருந்து எடுத்திருந்தேன். அதுல வந்து யாருக்கு கிட்ட விக்கெட் சுத்திருக்காரு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட. கைல் ஜேமிசன், லாக்கி, ஹென்ரி எல்லாருக்கிட்டையும் விக்கெட் சுத்திருக்காரு. ஏன்னா ஷார்ட் பால் போட்டு எடுத்தாங்க. இல்லைன்னா லாங் ஆன்ல கொடுத்து அவுட் ஆவாரு. அப்படியே ஒன்னு வைப்பாரு. கரெக்டா அப்படியே அந்த இன்னர் சர்க்கிள் எஜ்ஜில் நின்றுட்டு இருக்க லாங் ஆன் கிட்ட போய் வந்து விழும். ஐ மீன் மிடான் கிட்ட போய் விழும். அதேதான். சோ சாம்சனுக்கு அது ஒரு வீக்னஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா ஆஃப் கோர்ஸ் உலகம் அறிஞ்ச ஒரு இது. அது நம்ம திரும்ப வந்து ஸ்டாட்லாம் எடுக்க தேவையில்லை. கண்டிப்பா அந்த மெக்ராங்கியை கொண்டு வருவாங்க. எனக்கு ஹெவியா தோணுது. ஹெவியாலாம் இல்ல, 100% கன்ஃபார்ம். இஷான் கிஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஸ்பின்னர் கிட்ட தான் வந்து நல்லாவும் அடிப்பாரு, ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆவாருன்ற மாதிரி 3 டைம் வந்து ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு, ஒரு டைம் லெக் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு, ஒரே டைம் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட வந்து அவுட் ஆயிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல நான் பார்த்த வரைக்கும். சோ இவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெக்கான்ஷி இல்லனா மேபி கிளென் பிலிப்ஸ் கூட கொண்டு வரலாம். நீ மெக்கான்ஷி அடி வாங்குறாரு, ஒரு ஓவர் சும்மா கிளென் பிலிப்ஸ் ட்ரை பண்றாரு. அகைன்ஸ்டா ஒரு ஆஃப் ஸ்பின்னால அவங்கள்ட்ட பயங்கர ஆப்ஷன் இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஸ்கைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து எல்லார்கிட்டயும் விக்கெட் கொடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்காரு, ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் கிட்ட ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்ட ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அவரை மிஸ்டைம் பண்ற ஷாட் இருக்குல்ல, அது அவர் ஃபேவரட் ஷாட். பட் அதை மிஸ்டைம் பண்ண வைக்கிற மாதிரியான பால் வந்து போடணும். ஸ்பின்னர் ஹி இஸ் ஜெனரலி வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். நிறைய ஸ்வீப் வச்சிருக்காரு. நல்ல அந்த எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல வந்து லாஃப்டட் கவர் டிரைவ் ஆடுறது எல்லா பக்கமும் அவர் ஆட முடியும். பட் அந்த மேபி அவர் அந்த பேஸ் வச்சுதான் அவரால் ஏமாற்ற முடியும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா திலக்வர்மா வந்துட்டு நிறைய விக்கெட் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட வந்து விக்கெட் கொடுத்திருக்காரு. 5 டைம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட விக்கெட் கொடுத்திருக்காரு. சோ இந்த இடத்துல தான் அகைன் இந்த பிச்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேவர் பண்ணுன்றதுனால மேபி மேட் என்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மேபி லாக்கி ஃபர்கசன் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து they can come into play. ஹர்திக் பாண்டியாக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் எப்படி ஒரு இவர் மகாராஜ் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு வைட் அவுட் அப்படியே ஸ்லோவா தூக்கி போட்டா அவர் வந்து ஈகோவால அடிக்க போவாரோ அந்த மாதிரி மேபி சாட்னர் கண்டிப்பா சாட்னர் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு போடுவாரு. எனக்கு அந்த ஸ்கெட்ச் போடுவாங்க. அந்த ஸ்கெட்ச் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா எப்படி கோலிக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு அந்த 4 ஸ்டிக்ல அவுட் ஆகிறதுக்கு இருக்கோ, ஹர்திக் பாண்டியாவுக்கு டெபியூ பண்ணதுல இருந்து டெபியூ சீசன் எல்லாம் ஆடம்ஸ் அப்பா சொல்லி எடுப்பாரு. ஸ்லோ த்ரூ தி ஏர் அவுட் சைட் ஆஃப் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 6 போ 2 6 போ 3 6 அவுட். ஓகேங்களா, அத கண்ட்ரோல். ஒருவேளை ஒரு வே மெச்சூர்ட் ஆகி நமக்கு 2 6 போதும் நின்னாருன்னா அவரு சர்வைவ் பண்ணலாம். இல்ல நான் 3 6 அடிக்க போவேன் நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவர் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா, அங்க கிளியர் பண்ணி மாட்டுறதுக்கும் கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ் பிடிச்சாரு. அந்த ஏரியாவில மாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தூபே. அக்சர் நான் பெருசா வந்து எடுக்கல, ஏன்னா அவர் நிறைய பேட்டிங்கே வரல. தூபேக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் ரன் அவுட் ஆகாம இருக்கணும். அவருக்கு வீக்னஸ் ஆமா, அவருக்கு வீக்னஸ் அவங்க டீம்ல உள்ள ஆளுங்க தான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவுட் ஆகாம இருக்கணும், எனக்கு கொஞ்சம் புழக்கி விடுங்க அந்த டீம்லன்ற மாதிரி. ஸோ அவருக்கு வந்து பெருசா ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் அவர் லெக் ஸ்பின்னர் போட்டாலும் அடிப்பாரு, ஸ்பின்னர் வந்தாலே அடிப்பாரு. ஃபாஸ்ட் பவுலர்கிட்டையும் ஓரளவுக்கு சர்வே பண்ண கத்துக்கிட்டாரு. ஸோ மேபி அந்த ஷார்ட் பால் சொல்லலாம், நம்ம ஷார்ட் பால் போட்டு இப்போ வந்து அதை வந்து நான் டேக்கிள் பண்ண போறேன்றது இல்லாம லீவ் பண்ணிடுறாரு. அதாவது ரொம்ப அது ஒரு கமெண்ட்ரியில கூட போன மேட்ச்ல
நினைக்கிறேன் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. தூபே வந்து பயங்கர மெச்சூர் ஆயிட்டாரு. எப்படின்னா நல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஷார்ட் பாலா போடுறாங்கன்னா தட்டுறாரு. அந்த ஒரு இன்னர் சர்க்கிளுக்கு மேல தட்டி தட்டுறாரு. ஆனா தலைக்கு மேல வருது இல்ல ரொம்ப கிராம்ப் ஆகாம வருதுன்னா ஹீஸ் ரெடி டு லீவ். அப்படியே பேட்டை கீழே தொங்க போட்டுறாரு. மேல வச்சு இது பண்றாரு, அது பேட்டை கீழே தொங்க போட்டுறாரு. ஹீஸ் ரெடி டு லீவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நியூசிலாந்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்டாட்ஸ் இருக்குல்ல, பட் வந்து நியூசிலாந்து வந்து மோஸ்ட்லி விக்கெட் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட வந்து நிறைய வந்து ஐ மீன் ஸ்ரீலங்கா இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் கொடுத்துருக்காங்க. மாறி ஸ்பின்னே எனக்கு ஆட தெரியாதுன்ற மாதிரி பயங்கரமா வந்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அவ்வளவா they will not come into playன்றதுனால மேபி இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம்னு தோணுது. ஆனா இதுவே நியூசிலாந்து அண்ட் இந்தியா சீரீஸ்ல T20 சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. 5 மேட்ச்ல 17 விக்கெட். அது அதிகமா விக்கெட் எடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப்பும் ஹார்திக்கும். ஸோ 9 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது நிறைய விக்கெட் கொடுத்தது ஸ்பின்னர். அதுல வந்து சைஃபர்ட், ரவீந்திரா, பிலிப்ஸ் எல்லாருமே மிச்சல், சாண்டர் எல்லாருமே வந்து விக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேபி அவங்க வந்து கண்டிப்பா இந்தியா வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது. அண்ட் மேபி இந்தியன் பிளேயர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 14 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல 4 விக்கெட் வந்து டஃபி கிட்டையும், ஜேக்கப் ஐ மீன் கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி அண்ட் கைல் ஜேமிசன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் வந்து தலா 3 விக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 6 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னு கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து நான் பார்த்து வச்சிருக்கிறது. இதை வச்சு இப்போ நம்ம பேசுனதை வச்சு ஒரு 4 பிளேயரை நீங்க சூஸ் பண்ணணும், இங்க 2 அங்க 2 அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? எக்ஸ் ஃபேக்டர்ஸாவா? எனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ப்ரோ. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது வந்து ஹர்திக் பாண்டியா. நான் 2 பேரும் போயிடுறேன். நீங்க நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல சொல்லணும்னா அகைன் ரவீந்திராவும் சாண்டரும். நீங்க சொன்னதுல ஒரு 2 பிளேயர் நானே எழுதி வச்சிருந்தேன். பட் நீ சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் அதுல ஆப்ஷன் வச்சிருந்தேன். இவரா அவரா ஆப்ஷன் வச்சிருந்தேன். மேபி நான் போறேன். நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் யார சொல்லிருந்தீங்க? அக்ஷர் பட்டேல். நான் வந்து என்ன சொல்றேன், இனிஷியல் விக்கெட்ஸை வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால நான் ஹர்ஷதீப் வந்து சூஸ் பண்றேன். அகைன் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய விக்கெட் ஹர்ஷதீப் கிட்ட கொடுத்துருக்காங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ். ஸோ ஹர்ஷதீப் நான் சூஸ் பண்றேன். இன்னொரு பக்கம் கண்டிப்பா நான் ஹர்திக் பாண்டியா பீங் அகமதாபாத் கைன்றதுனால ஹர்திக் பாண்டியா வச்சிருந்தேன். பட் அவர் இல்லாததுனால மேபி இந்த பாட்டா பிச்சில் மேபி திலக் வர்மா ஆர் இஷன் கிஷன் இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணலாமோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேபி அவரையும் பேக் பண்ணலாமான்ற மாதிரி தோணுது. பட் ஐ அம் கோயிங் வித் சஞ்சு சாம்சன். ஹர்ஷதீப் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு வந்து நான் போறேன். அபிஷேக் சர்மா சொல்லலையா? பேசுங்க, அதான் கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்கல, பேசுங்க. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஆவணும்ல. ஒரு விஷயம் சொல்றேன், அபிஷேக் சர்மா மேல எங்களுக்கு தனிப்பட்ட காண்டோ எதுவுமே கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மா having so much potential. எப்படின்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சு நிப்பாட்டவே முடியாது. ஆனா அவரோட ஈகோ, அவருடைய மைண்ட் செட் அதுதான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தடுக்குது. உலகத்துக்கே தெரியுது இதான் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படியே அவுட் ஆகிறப்பதான் நமக்கு வந்து என்னடா என்ன இவ்வளவு ப்ரெடிக்டபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ அவுட் ஆகு, அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ண தப்பே திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காது. அதுதான் முட்டாள்தனம். ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணுவோம். பீடாக்கு வந்து 1 இயர் முன்னாடி அபிஷேக் சர்மா வந்து இப்படிதான் அட்ரஸ் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு பாலுக்கு 12 அடிக்க ஆசைப்படுவாரு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது ஹானஸ்ட்லி ட்ரூ தான். ஆனா இந்த விஷயத்த பத்தி அவரும் அட்ரஸ் பண்ணார். நானும் சொல்றேன், வந்து எங்களுக்கு தனிப்பட்ட கோவம், அந்த பிளேயரை பிடிக்காது, ஹேட் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து அடிக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சது இல்ல. ஓகே, ஆனா அடிக்க முடியாதுங்கறதான் இப்போதைக்கு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. கமல் மாதிரி சொல்லிடுவோம், அடிக்க கூடாதுன்னு சொல்ல, அடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்றோம். அடுத்த மேட்ச் அடிச்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டுறதே நாங்க தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு ஷார்ட் வீடியோ வரும். ஷார்ட் வீடியோ கண்டிப்பா வந்துரும். டைம் கொடுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க வந்து டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்க பேர் நிக்கும். ஓகே, சோ அடிச்சா சந்தோஷம் தான், ஆனா அடிக்க மாட்டாருங்கறதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன். மேபி நான் வந்து சொல்லாம இருந்து, நான் வந்து பேக் பண்ணாம இருந்து, இப்ப நாளைக்கு வந்து நான் சொன்னேன் அப்படின்னா ஜிங்ஸ் பண்ணாம இருந்து மேபி அபிஷேக் அடிச்சாருன்னா ரொம்ப ஹாப்பி. பட் ஐம் கோயிங் வித் ஹர்ஷதீப் அண்ட் சஞ்சு சாம்சன். நான் போறேன். திலக் வர்மா சஞ்சு சாம்சன் போறேன். திலக் வர்மா, இஷன் கிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறையவே அவுட் ஆகிறாங்க. ஒரு இஷன் கிஷன் ஸ்பின்னுக்கு அவுட் ஆறாரு, திலக் வர்மா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட் கொடுக்குறாரு. மேபி சஞ்சு சாம்சன் அவரோட ஃபார்ம் இருக்கிறதுனால அப்படியே கண்டினியூ பண்ணுவார். அட்லீஸ்ட் ஒரு 30-40 அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. க்ரூஷியல் 30-40 அடிப்பாருன்னு தோணுது. நியூசிலாந்து சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நானும் ரவீந்திரா எழுதி வச்சிருந்தேன், சாண்டர், மேட் ஹென்ரி இந்த மாதிரி வச்சிருந்தேன். பட் எனக்கு வந்து எப்படின்னா மேட் ஹென்ரி மேபி
நல்லா போடுவாரோன்னு தோணுது. பட் அண்ட் சாண்ட்னர் நான் பயங்கரமா நானும் பேக் பண்ணுவேன். பட் அது இல்லாம எனக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு வந்து பிலிப்ஸ் அந்த ஒரு அக்ரெசிவா, அதாவது மிடில் ஓவர்ஸ் அண்ட் எண்ட் ஓவர்ஸ் நிறைய ரன்ஸ் வரும், அது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பிலிப்ஸால வந்து பண்ண முடியும். மேபி அந்த ஐ எம் கோயிங் வித் மேட் ஹென்ரி அண்ட் பிலிப்ஸ் நான் வந்து போறேன். ஏன்னா இவங்க கிட்ட அவ்வளவுதான் இருக்காங்க, பெரிய மேட்ச் வினர்ஸ் சொல்லிட்டு இவங்கள்ட்ட யாருமே இல்ல. அகைன் நீங்க ரவீந்திரா அண்ட் சாண்ட்னர் எடுத்துட்டீங்கன்னா பெருசா அவங்களுக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆர் நீங்க வந்து ஒரு 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 ரெண்டு டிம் சேஃபர்ட் ஆர் ஃபின்லாண்டர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணா கூட பண்ணலாம். ஆனா எனக்கு என்னமோ அர்ஷ்தீப் வந்து அந்த இடத்துல தான் மேபி ஒரு அவர் வேலையை காட்டுவாரோன்னு தோணுது. அதனால நான் போல. நம்ம சொன்ன அதே பாயிண்ட் தான் ப்ரோ. இப்போ வந்து அபிஷேக் சர்மாக்கு வந்து அவங்க பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம்ல, எக்ஸாக்டா அதே தான் ஆலனுக்கும் ஸ்டைஃபர்ட்டுக்கும் அவங்களும் பிளானோட தான் வருவாங்க. இந்தியாவும் கண்டிப்பா எப்படி அவங்க பவர் பிளேலயே டிஸ்மிஸ் பண்றதுன்னு தான் பாப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் லைக் ரெண்டு சைடும் பிளானோட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து ஆலனும் போல, ஸ்டைஃபர்ட்டும் போல, அபிஷேக் சர்மாவும் போல. ஸோ என்னோட சைட்ல வந்து அக்ஷார் ஹர்திக், உங்க சைட்ல வந்து அர்ஷ்தீப்பும் சாம்சனும். நியூசிலாந்துக்கு வந்து ரவீந்திரா சாண்ட்னர், அங்க வந்து ரவீந்திரா மேட் ஹென்ரியா? மேட் ஹென்ரி பிலிப்ஸ். மேட் ஹென்ரி பிலிப்ஸ். ஓகே. சோ இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ப்ரெடிக்ஷனை கொடுங்க. யாரு நீங்க ஆரம்பிங்க. எனக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியலையே. நான் ஒண்ணு சொல்லி அதனால ஜிங்ஸ் ஆகி நடக்காம போய் எனக்கு அதுதான் பயமா இருக்குது. நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. எனக்கு வேண்டாம், எனக்கு ப்ரெடிக்ஷனே வேண்டாம். அப்படிங்களா? அப்ப வந்து இப்போ என்னன்னா, நான் ஒரு டைம்ல வந்து நான் சொல்றது எல்லாம் நடக்காமலே இருந்தது. ஓகேங்களா? அதனால ஆப்போனன்ட்ல இருந்து வந்து ப்ரோ அந்த எங்க டீம் பேர் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்றானுங்க. என்னடா கேட்டு வாங்குறீங்க அப்படின்னு இருந்தது. சோ வந்து பரவாயில்ல, நம்ம சொல்லிதான் ஆகணும்ன்றதுனால நான் கிவிங் எட்ஜ் டு இந்தியா ப்ரோ. இந்தியா ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்தியா ஜெயிக்கவே மாட்டாங்கன்றதுக்காக. ஒண்ணு வந்து பேக் டு பேக் எந்த டீமும் வேர்ல்ட் கப் அடிச்சது இல்ல, T20 வேர்ல்ட் கப். இன்னுமே T20 வேர்ல்ட் கப் ஹோஸ்டிங் நேஷன் கப் அடிச்சது இல்ல. ஓகே, அகமதாபாத்ல ஃபைனல். இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நியூசிலாண்ட இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல வின் பண்ணதே இல்ல. ஓகே, அது வந்து 3-0ல இருக்கு. ஓகே, அப்படிலாம் போயனால இது லெட்ஸ் சி. நான் வந்து இவ்வளோலாம் அகேன்ஸ்டா இருக்கறனால இந்த கர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும் அப்படின்னு தோணுது. ஒரு வேளை நாளைக்கு நியூசிலாந்து வின் பண்ணிருச்சுன்னா அந்த ஸ்டேடியம் இடிச்சு தள்ளுருங்க. இல்லைன்னா யூஎஸ்க்கு கால் பண்ணி அதிகமா எண்ணெய் இருக்கிறது அகமதாபாத்ல தான் கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு விட்டுருவோம். எனக்கு வந்து rather than giving prediction எனக்கு என்னன்னா, இந்த விஷயம் பண்ணா இந்தியா ஜெயிக்கும், இந்த விஷயம் பண்ணா நியூசிலாந்து ஜெயிக்கும் அப்படின்னா, இந்தியா வந்து எப்படின்னா அவங்களுக்கு தரமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. நியூசிலாந்து லைக் வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கிட்ட நீ மிடில் ஓவர்ஸ்ல நீ பார்த்து ஆடிட்ட விக்கெட்டை கொடுக்கல அப்படின்னா நீ இனிஷியல்ல எப்படியா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அவுட் ஆக தான் செய்வாங்க. ஏன்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா எல்லாம் அக்ரெசிவா தான் போறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல நீ வந்து கன்சாலிடேட்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் விடாம நீ பார்த்து ஆடிட்ட அப்படின்னா யூ ஆர் த வின்னர் ஃபார் இந்தியா. அதே மாதிரி நியூசிலாந்து சைட்ல பாத்தீங்கன்னா தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, அர்ஷ்தீப், ஹர்திக் 3 பேர் இருக்காங்க. நீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஆட கத்துக்கிட்ட. ஸ்பின்னர்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் மேனேஜ் பண்ணிக்கலாம், 35 ரன் கூட அடிக்கலாம். வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பா வந்து ரச்சின் ரவீந்திரா டேக் ஆன் பண்ணியே அவனு பீங் லெஃப்ட் ஹேண்டர். சாண்ட்னரா இருக்கட்டும், சாப்மனா இருக்கட்டும், ரவீந்திரா ஆகட்டும், இவங்க எல்லாம் டேக் ஆன் பண்ணி ஆகணும். அக்ரெசிவா ரொம்ப எனக்கு ரச்சினோட கன்சர்ன் என்னன்னா அவர் ரொம்ப ஆங்கர் ஆடுறாரோன்னு தோணுது. ஆமா ஆடுறாரு. ஆனா எனக்கு என்னன்னா அவரால் இறங்கி வந்து ஆட முடியும். ஹி கேன் ஸ்டெப் அவுட் அண்ட் ஹி கேன் ஹிட். வருண் சக்கரவர்த்தி அதை பண்ண முடியும். சோ அதனால எனக்கு வந்து ரவீந்திரா வந்து வந்தே ஆகணும் உள்ளார. அதனால தான் ரவீந்திரா வந்து மேட்ச் கூட நான் வச்சிருந்தேன். ஸோ ரவீந்திரா அண்ட் சாப்மன் அண்ட் சாண்ட்னர் இவங்க எல்லாருமே வந்து வருண் சக்கரவர்த்திக்கு ஆப்போசிட்டா அடிச்சே ஆகணும். அடிச்சுட்டு அண்ட் நீங்க வந்துட்டு அதை தாண்டி மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க கொஞ்சம் இனிஷியல் ஓவர்ஸ்ல ஃபின் அலன் அண்ட் டிம் சைஃபர்ட் இவங்க 2 பேரும் அவுட் ஆகாம இருந்துட்டாங்க, பவர் பிளே வரைக்கும் அவுட் ஆகாம இருந்துட்டாங்கன்னா நியூசிலாந்து ஆர் தி வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய கருத்துக்கள். சொல்லுங்க, நான் மனசுல ஒண்ணு வச்சிருக்கேன், ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். வீடியோ போடுறீங்க, சேனல் வச்சிருக்கீங்க, அப்புறம் ப்ரெடிக்ஷன் டைம் வரும்போது நடுவுலயா அந்த கோபி மாதிரி நான் இங்கேயும் இருக்க மாட்டேன் இங்கேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லணும், நான் சொல்றேன்ல தைரியமா. இல்ல லாஸ்ட் டைம் ஆர்சிபி பஞ்சாப் ஃபைனல்ஸ் வர்றப்பயே நான் ப்ரெடிக்ஷன் மத்த எல்லா மேட்சுக்கும் பெரிய வெண்ண மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். அந்த மேட்சுக்கு நான் கொடுக்கலையே, நான் பேசவே இல்லையே. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஒரு பீடை அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஆர்சிபி ஜெர்சியை போட்டு உட்கார்ந்த வரைக்கும் 1.5 இன்னிங்ஸ்க்கு ஆர்சிபி வந்து கேவலமா விளையாண்டுருந்தானுங்க. எப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 20 ஓவரும் சரி, அடுத்த இன்னிங்ஸ் வந்து ஒரு 5-6 ஓவர் வரைக்கும் பஞ்சாப் தாண்டா ஜெயிக்க போகுதுன்னு இருந்துச்சு. எப்போ நான் டிஷர்ட்டை கழட்டனோ அப்பையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபனர்ஸ் அவுட் ஆகிறான், ஸ்ரேயஸ்
பையன் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிறான். திடீர்னு இது ஆச்சு. வந்து இது என்னடா மூட நம்பிக்கை. எனக்கு என்னமோ நான் சொல்ல விரும்பல, நான் யாருன்னே சொல்ல விரும்பல. ஆனா நான் என்ன மனசுல ஒண்ணு வச்சிருக்கேன். அது நாளைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா நான் வந்து சொல்லிக்கிறேன். அதான் இது சத்தியம். வந்து ரொம்ப இதுவா இருக்கு. நான் சேஃப் சத்தியம் பிளேயா இருக்கு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் வந்து உண்மையா சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். நாளைக்கு நான் உண்மையை சொல்றேன். சரி, ஒரு மாதிரி ஒரு க்ளூவா கொடுங்க. க்ளூவானா எந்த டீம் மனசுல நினைச்சீங்க, ஒரு மாதிரி மேலோட்டமா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல க்ளூ கொடுங்க. நீங்க இவ்ளோ கேக்குறதுனால நீங்க வந்து இந்தியான்னு சொல்லிட்டீங்க. நான் இந்த பக்கம் நியூசிலாந்து நான் சொல்றேன். நியூசிலாந்து ஆக போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் T20 நியூசிலாந்து தான் மனசுல இருந்ததா? ஓகே நியூசிலாந்து தான் மனசுல இருந்துச்சு. எப்படியோ சொல்லி வாங்கிட்டாரு. பாப்போம் நாளைக்கு மட்டும் ஓகே. நியூசிலாந்து ஜெயிக்கலனா ஓகே, அடிடாக்ஸை வந்து ரொம்ப நாளாவோ ரொம்ப மாசமாவோ இல்ல ரொம்ப வருஷமாவோ ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்ம டீம்ல 3வதா ரதீஷ் ப்ரோ, அவரும் வந்து நியூசிலாந்து தான் ப்ரிடிக்ட் பண்ணி குரூப்ல ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ அவரும் வந்து நியூசிலாந்துக்கு ரூட் பண்றாரு. இது உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்போ நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்க போகுது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. அட்லீஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸா டைட்டா போச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமா பார்த்தோம், பயங்கர டைட்டா போயிருந்துச்சு. அதே மாதிரி லோ ஸ்கோரிங் கேமா இருந்தாலும் ஹை ஸ்கோர் என்னமோ கேம் பட் டைட்டா போனா நல்லா இருக்கும். ஒன் சைடு கேமா இருந்தா கண்டிப்பா பார்க்கறதுக்கு நல்லா வந்து இருக்கு. 3வது ஃபைனல் இந்தியா நியூசிலாந்து மோதுறது. டெஸ்ட்ல நியூசிலாந்து வின்னு, ஒன் டேல நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில நம்ம வின்னு. சோ T20ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் மோதுறது யாருக்கு போக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சா நாங்க லைவ் வரோம். மேட்ச் எப்படி போகுதுன்றது பார்த்து முடிஞ்சா நாங்க வந்து லைவ் வரோம். அது என்னன்றதை நாங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோல வந்து இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட கருத்துக்கள் வந்து இந்த மேட்சை பத்தி யார் ஜெயிப்பாங்க என்னன்றது வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க.